ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு குழு தலைவிக்கு ஃபோன் பண்ணி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, வேறு பேங்க்கு மாற்றணுமாம்மாங்க. லோனெல்லாம் கிடைக்கும்னா ஐஓபிக்கு தான் மாற்றணுமாம்மாங்க. நாங்கள் வேறு பேங்க்கில் இருக்குது. அதுக்காக எந்திரிச்சு போனேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வந்தேங்க. சரி, அப்படியே இந்த அம்மாவை பார்த்தீங்கல்ல, இந்த அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சிக்கிச்சாட்ருக்குதுங்க. யாருமே இந்த அம்மா உலகத்தில் இல்லைங்க. அந்த பையனை தவிர வேறு யாருமே இல்லையாட்டிருக்குது. ரொம்ப அந்த பொம்பளை இப்படியே இருந்ததுன்னா ரொம்ப மனம் பாதிச்சிருங்க. ஆனால் அவன் மட்டும் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு வைங்க, அந்த அம்மாவோட நிலமை நினச்சங்கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பைத்தியமாயிடுச்சுங்க. யாருமே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பேச்சு இதெல்லாமே பார்த்தா ஒரு பைத்தியம் பிடிச்சவங்க பேசுகிற மாதிரி இருக்குதுங்க. என்னமோ போங்க. இந்த அம்மாவுக்கு அந்தந்த வயசுக்கு அந்தந்த மாதிரி இருந்தால் எல்லாமே நல்லா இருக்குங்க. வயசுக்கு மீறின வேலையெல்லாம் பார்த்தா அப்புறம் இப்படித்தாங்க கஷ்டப்படணும். நாளைக்கு அவன் விட்டுட்டு போகும்போது இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப பரிதாபமாக நடுத்தெருவில் தாங்க நிற்கணும். குடும்பம் பார்க்காது, நாளைக்கு பார்க்குறதுக்கு ஏதோ அன்னைக்கெல்லாம் தப்பு பண்ணி நின்னப்போ கூட சரி புருஷன் அந்த மாதிரி இருக்குது, அதனால என்ன பண்ணுறது, அந்த அம்மா தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஆறுதல் சொன்னாங்க. ஏன் நானும் கூட கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னலாம் நானுமே கமெண்ட் போட்டிருக்கிறேங்க. அப்போல்லாம் என்கிட்ட சேனல் இல்லை. நானுமே ஆறுதலாக அந்த அம்மா கமெண்ட் போட்டிருக்கிறேன். கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுறது, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, கரெக்டாக இருந்துக்குங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் தர்றோம், உங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் வருது, யாரையும் நம்பாமல் உங்கள் சொந்த காலில் நின்றுங்க நீங்கள் அப்படின்னு நாங்கள்லாம் நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை வரும்போது கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அம்மாவோட நிலமை ரொம்ப பரிதாபமாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த பொம்பளை எதையுமே யோசிக்க மாட்டேங்க. இப்போவுமே எத்தனை பேர் போய் நல்ல விதமாக இப்படி இருங்க, உங்கள் பேரக்கு எடுத்துக்காதீங்க, உங்களுக்குன்னு இருந்தால் நல்ல பேரக்கு எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் நம்பாதீங்க, எத்தனையோ தடவை நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு நிறையா பேர் கமெண்ட் போடுறாங்க. அந்த அம்மாவுக்கு நெருக்கமானவங்கள அதையெல்லாம் இந்த அம்மா பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்க. எல்லாத்தையுமே திட்டுதுங்க. நாளைக்கு இந்த அம்மாவோட நிலைமையை நினச்சாதான் பரிதாபமாக இருக்குது. வேறு என்னங்க பண்ண முடியும், அவங்க செஞ்ச பாவம் அப்படி. ஆனால் இந்த ரவுடி அந்த அம்மா அது நல்லா விவரமாக கரெக்டாக இருந்து அதுக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கிச்சுங்கன்னு வைங்களேன். இந்த அம்மா யாருமே நம்பவும் மாட்டாங்க, சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சேஃப்டியாக தன் புருஷனை தன் கைக்குள்ளே வச்சுக்க தெரியலிங்க அந்த பொம்பளைக்கு. வேறு என்னங்க சொல்கிறது, என்னங்க தப்பு பண்ணாதவங்க யார் இருக்கிறாங்க, எல்லாம் 100ல் 2 பேர் 3 பேர் அப்படி இருப்பாங்க. அதெல்லாமே சரி கட்டி கொண்டாடுறதாங்க பொம்பளை. என் புருஷனை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா அது எப்படிங்க குடும்பமாக இருக்க முடியும் சொல்லுங்கள். நம்ம நல்லபடியாக இருந்தால் நாளைக்கு புருஷன் பார்க்கலினாலும் பசங்களாவது பார்ப்பாங்கல்லங்க. என்னமோ இந்த பொம்பளை பெருசாக எதுலேயோ போய் சிக்கிட மாட்டிருக்குதுங்க. எனக்கு அந்த மாதிரி தாங்க தோணுது. இவ்வளோ தூரம் எல்லாமே தெரிஞ்சு ஒருத்தன் இப்படியேன்னு அவன் வயசும் கம்மியாக இருந்து இவ்வளோ தூரம் வரான்னா இது எதுலேயோ கொண்டு போய் எனக்கு சிக்க வைக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இந்த பொம்பளை அவங்களையெல்லாம் நம்பி அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்களோன்னு நான் நினைக்கிறேங்க. அது சொன்னால் கேட்கவா போகுது, அதோட விதி எப்படியோ அப்படி தான் போகுங்க. சரிங்க, அதான் சரி சொல்லலாம் வந்தேன். சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. தைக்கணுங்க, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னொரு 10 டஜன் இருக்குது சோல்ட்ரு வைக்கிறது. வச்சுட்டு எல்லாம் வெட்டி நாளைக்கு மூட்டையை கட்டி வச்சு விட்ருவோங்க பஸ்ஸில். அப்புறம் இவங்க அப்பா இருக்கிறாங்களாங்க எங்கள் வீட்டில். கல்யாணமான புதுசில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சேங்க. நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணேங்க. எங்கள் வீட்டுக்காரர் கையை பிடிச்சி வா போகலான்னு சொல்லி இழுத்தாங்க. அங்கேயே உட்காந்துட்டேங்க. அப்படின்னு கேட்டு வரைக்கும் இழுத்துட்டு பார்த்துட்டு வரவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் அப்போல்லாம் ஃபோனெல்லாம் இல்லைங்க, செல்லெல்லாம் இல்லை.
அப்போல்லாம் வீட்டில் இருக்கிற ஃபோன் தான் இருக்குங்க. அப்போ எங்கள் வீட்லையெல்லாம் ஃபோன் இல்லைங்க, இவங்க வீட்டில் தான் இருக்கும். அப்புறம் இவங்க அப்பா சரி நம்ம போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கிளம்புனோடனையும் பார்க்கணும் சீலை தூக்கி சொருகிட்டு, அது இவங்க அப்பா ஹைட்டாக இருக்கிறனால நான் குட்டையாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு நல்ல பெரிய ஹீல்ஸாக என் ஃப்ரெண்டுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க கல்யாணத்துக்கு. செருப்பு எடுத்து கையில் எடுத்துகிட்டு சந்து சந்தா ஓடினோம் பாருங்க. அப்போ தான் தெரிஞ்சவங்கெல்லாம் எப்போ வந்த சுசி அப்படின்னு என்கிட்ட அப்போ தான் நல்லா விசாரிக்கிறாங்க. நானே இவங்க எங்கே போயிடுவாங்களேன்னு மட்டும் அப்பா அம்மாவையும் விட முடியல, புருஷனையும் விட முடியல. என்ன பண்ணுறதுங்க, அப்படியே செருப்பை கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடோன்னு எங்கள் வீட்டுக்கார் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் சைடு போய் தான் வரணுங்க. வண்டியில் போகிறதெல்லாம் நடந்து போகிறதுனே இதில் போகலாம், குறுக்கு வழி இருக்குது. அப்புறம் சிரிக்கிறாங்க, எதுக்குப்பா இப்படி ஓடி வர நீயே, அதுக்கு நான் கூப்பிடும்போதே வர வேண்டியதான், நீ இப்படி அடம் பிடிச்சின்னு இனிமேல் நான் உன்னை வாரம் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரமாட்டேன். அப்புறம் நீ 2-3 மாதத்துக்கு ஒருக்கா தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னாங்க. இல்லை உன்னை நான் கரெக்டாக நாங்கள் உங்கள் உடையே வந்துடுறேன், என்னை வாரம் கூட்டிகிட்டு வாங்கன்னுங்க. அப்புறம் ஒரு வருஷம் எல்லாம் பழகிற வரைக்கும் என்னை சனிக்கிழமையான கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு. போயிடுவோம் 2 பேரும். பையன் 1.5 வருஷம் கழிச்சு தானே பையன் நின்னானுங்க. அப்போ குழந்தையும் இல்லையில்லங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஜாலியாக கிளம்பிடுவோங்க. போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுவோங்க. நான் படத்துக்கு போய் அப்போ பெரிய வயிற்றில் இருக்கும்போது படத்துக்கு போனதுங்க. இப்போ படத்துக்கு போய் 21 வருஷம் ஆகுதுங்க. படத்துக்கே ஓடிங்க 21 வருஷமாக. எனக்கு ஆசையாக இருக்குதுங்க படத்துக்கு போகணுன்னு. அப்போல்லாம் இருந்த டிக்கெட்டே இப்போ இல்லையாமாங்க. இப்போல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குதாம்மா. என் பையன் அவங்க இது கூட்டிகிட்டு போனால் போக வேண்டியதாங்க. நான்லாம் அவ்வளோ காசு செலவு பண்ணி போக மாட்டேங்க. அந்த காசு இருந்ததுன்னா ஒரு நைட்டி எடுக்கலாமா அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு வருமா தவிர போய் செலவு பண்ணுறதுக்கு மனசே வராதுங்க. ஓகேங்க, பாய். நீங்களும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு வராது தானே? வராது. ஓகேங்க, பாய்.